இன்றைக்கி தாறுமாறா கீழே விழுந்துட்டேங்க. இந்த நெட்டில் வந்து தட்டி இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த பையெல்லாம் வந்து விளையாட்டு பொருள்லாம் மேலேருந்து இறக்கி வச்சுருந்தாங்க. அதில் தட்டி இப்போ கீழே விழுந்ததில் தலையில் ஒரு அடி, என் கையில் ஒரு அடி, கால் முட்டியில் ரைட் சைடு நான் விழுந்த எனக்கு ஏற்கனவே அடிபட்டிருந்த அதே கை தாங்க. அதை தான் ஊண்டிட்டேன். காலில் வந்து அதே மாதிரி முட்டியில் அதே சேம் இடத்துலையுமே அடிபட்டுருச்சு. நான் பறிச்சிட்டு வந்தேன்ல கீரை, அதுதான் நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். நான் இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறேன். அந்த கீரையெல்லாம் தட்டி அந்த பிளேட்டெல்லாம் தட்டின மாதிரி கையில் தான் பிடிச்சிட்டு வந்தேன். அந்த கீரை வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். அப்போ தான் வந்து நான் கீழே விழுந்துட்டேங்க. இதையும் வந்து வீடியோவை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் விழுந்ததுக்கப்புறம் அந்த கீரை சிந்தினதோடு சேர்த்து அதை நான் வீடியோவாக காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து டம்ளரில் போட்டு வச்சுருப்பேன். எப்போவுமே இது மாதிரி பெயின் ஏதாவது இருந்ததுன்னா அழகாக வந்து அதை வந்து ஒத்தனம் கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துப்போம். ஏன்னா அப்போ தான் வலி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்களா. அதனால தான் நம்மளே வீட்டில் வந்து இப்படி ஒரு வைத்தியங்களை செஞ்சு நம்ம வலிகளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரேன். ரொம்ப பதட்டமாயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருந்தது விழுந்த உடனே. அப்போது இதய துடிப்பு வந்து டபடபடப்படப்படன்னு இருந்துச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம எடுத்து இந்த ஒத்தனங்களெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த முட்டியில் பாருங்கள், இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப வலி இருந்தது. அழகாக இந்த டம்ளரை அதில் மசாஜ் கொடுக்குற மாதிரி அந்த ஜில்லுன்னு இருக்கிறதுல நம்ம பண்ணணும்னா நல்லாவே வலி குறையும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஐஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றி ஒரு டம்ளரில் வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஏதாவது இந்த மாதிரி கீழே விழுந்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். தலையில் வந்து இந்த நடு மண்டையில் தாங்க எனக்கு கொஞ்சம் வலிக்குது. அதுக்கும் சேர்த்து அந்த தலையில் வந்து ஒத்தனை வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதில் என்னென்னா இந்த கோடாலி சாப் தைலம், அதுக்கப்புறம் ஒரு விக்ஸு பிள்ளைங்களுக்காக வாங்கி வச்சுருந்தது, வாலினி ஸ்ப்ரே, இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கிறது. வலி ரொம்ப சிவியராக இருக்கிறப்ப மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போவே மணி 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 9 o'clockலாம் வந்து நான் அங்கே வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த தைலத்தை வந்து விக்ஸை வந்து கொஞ்சம் தலையில் தடவிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தலைவலியாகவும் இருந்தது. ஏன்னா தலையில் உச்சந்தலையில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டதுனால ரொம்ப வலி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பையனை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு லீவுன்றதுனால நல்லபடியாக அழகாக வீடியோ எடுத்து கொடுத்துட்டான். இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும், நான் என்னென்னலாம் வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் காட்டணுன்றதுக்காக தான் அப்படி அந்த அவசரத்துலேயும் டைமுக்கு டக்குன்னு வீடியோவும் எடுத்தேன். என் பையன் பாருங்கள், அந்த பக்கெட்டு வாஷிங் மிஷின் போட்டேன்ல, அந்த துணி பக்கெட்டை மேலே கொண்டு போய் அவனையும் வந்து வச்சுட்டு வந்துடுவான். நான் வந்து அந்த துணியை காய போட்டுட்டு பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்காக எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்களா. சின்ன பையன், பெரிய பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. சின்ன பையன் வீட்டில் இருக்கான், ஹாஃப் இயர்லி லீவு, அதனால தான் வீட்டில் இருக்கான். இப்போ நான் துணிகள் எல்லாம் காய போட்டுக்கிறேங்க. நைட்டு வந்து துணி துவைச்சேன்னா வீட்டுக்குள்ளேயே போட்டுருவேன். இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்க போகிறேங்க. பாத்திரம் வந்து நார்மலாக காலையில் வந்து ஒரு வேளை விளக்கலாம், இல்லைன்னா நைட்டு வந்து நான் விளக்குவேன். ஏதாவது ஒரு டைம் மாறி நம்ம கம்ஃபர்டபுளாக எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டைமுக்கு விளக்குவேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால இன்றைக்கி காலையிலே இதை விளக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் இன்றைக்கி முடிச்சிடுறேன். அதனால் நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்க்கு கிளியர் ஆயிடுச்சு, பாத்திரத்தை அடுக்கி வச்சாச்சு, சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ குழம்பு மட்டும் நான் வைக்க போகிறேன். என் பையன் இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ சவு குழம்பு வைக்க போகிறேங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதில் வந்து நம்ம நேற்று பறித்த கீரையும் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்தது இந்த குழம்பு. எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இதை தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த குழம்பை அப்படியே மிக்ஸ் பண்ணி மசால் பொடி, உப்பு போட்டு அப்படியே குழம்பு ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு பீஸை வந்து இந்த குழம்புல போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு வேலைக்கு கிளம்ப போகிறேன். பாய்.